வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் 6 சூப்பரான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்கலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸ் எதுவும் ரெடிமேடாக வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியான மெத்தடில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணி குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலந்துடணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் மொத்தமாக அந்த பால் பவுடர் மைதா இந்த மிக்ஸில் ஒன்று போல் நல்லா கலக்கணும். அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நம்ம இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பாலோட அளவு நம்ம சேர்க்குற பால் பவுடர் மைதா மாவோட குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும். 1/4 கப் சேர்த்து எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால இன்னும் ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து கொண்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்ற அளவு பார்த்து கரெக்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நம்ம குலோப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மூடி வச்சு அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் விட்டுடலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதே அளவு தண்ணி, 2 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்துருக்க சுகர் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சிட்டோம். சுகர் கரைஞ்சிட்ருக்கிற டயத்தில் நம்ம இந்த சைடு மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா ஊறிச்சு. அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஓரளவுக்கு ரொம்ப குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸ் பால்ஸாக நல்லா அழுத்தி கிராக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கணும். நல்லா ஒரே சைஸ் பால்ஸாக ரோல் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி இப்படி நம்ம 2 கைக்கு நடுவில் வச்சு இப்படி சுற்றினோம்னா கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தான ஒரு பால் கிடைக்கும். இந்த மாதிரி இதே அளவு பால்ஸாக நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஜீரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாகு பதம்லாம் வந்துடக்கூடாது. லேசாக பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வரணும். ஸ்ட்ரிங் ஒரு கம்பி 2 கம்பி அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. பாகு கொஞ்சம் திக்காகி அந்த கரண்டிலேருந்து கொஞ்சம் பாகை எடுத்து இப்படி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா பிசுன்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ இல்லாமல் நீங்கள் வெறும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஜீரா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் லைட்டாக தான் சூடாகணும். ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. மெதுவாக இந்த குலோப் ஜாமுன் பால்ஸ் நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரணும். அதனால் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளெல்லாம் நீங்கள் எடுத்துருக்க கடாய் அளவை பொறுத்து 7, 8, 10 அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கும் இடம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை நல்ல மிதமான தீலையே வச்சு தான் இது ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ள வரைக்குமே நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இல்லாட்டி வெளியில் டார்க் ஆயிரும், உள்ள மாவாகவே அப்படியே இருக்கும். அதனால் இதை ஃப்ரை பண்ணுற டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஸ்டவ்வை சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒன்று போல் மிதமான தீயிலேயே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. நான் செஞ்சு வச்சுருக்க ஜீரா பாகு கொஞ்சம் லேஸ் வெதுவெதுப்போடு தான் இருக்குது. ரொம்ப ஆறி இருந்துச்சுன்னா லேஸாக ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். ரோஸ் ஃப்ளேவரோடு நம்ம இதை பண்ணோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டோம்னா எல்லாமே ஜீராவில் நல்லா ஊறிடும். ஒரு 3-4 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஊறி உள்ள வரைக்கும் ஜீரா இறங்கி சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்.
நான் வந்து ஒரு குலோப் ஜாமுனை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. உள்ளே வரைக்கும் நல்லா கரெக்டாக வெந்து ஜீராலாம் இறங்கி வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. பாலை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பால் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு கொழுப்பு நீக்கப்படாத பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாலில் தான் இந்த பால் அல்வா சூப்பராக இருக்கும். இந்த பால் வந்து 1 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டராக குறையிற அளவுக்கு நம்ம இதை வந்து கலந்து விட்டு கொதிக்க வச்சு வற்ற விடணும். பால் வந்து கொதிச்சுட்ருக்க டயத்தில் இந்த சைடு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக இது ரெடியாக இருக்கட்டும். அப்படியே இந்த சைடு வந்து பால் நல்லா சூடாகி பொங்க ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டு இது வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டு வருது. நம்ம சேர்த்த பால் இப்போ 3/4 லிட்டர் அளவுக்கு வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து சேர்க்க தேவையில்லை. இந்த அளவு சேர்த்தா பால் வந்து லேசாக திரிஞ்சு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து லைட்டாக திரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மாவை சேர்த்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே ஊற்றி உடனே வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும். நம்ம மாவெல்லாம் கலந்து சேர்த்துருக்கிறதுனால இது சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பால் நல்லா கெட்டியாகி வரும். கட்டி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அதை மசிச்சு உடச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் பால் வந்து எவ்வளோ திக்காயிட்டு வருதுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா திக்கான உடனே நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நான் இந்த 1/4 கப் அளவில் 3 கப் சேர்த்துருக்கேன். ஸோ 3/4 கப் அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரையெல்லாம் இலகிறதுனால கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம மிக்ஸ் பண்ண மறுபடியும் திக்காய் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு சூப்பராக நம்மளுக்கு லைட் கோல்டன் கலரில் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம இடையில 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த நெய் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் உள் வாங்கிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இது ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் எதுவும் பிடிக்காம நம்மளுக்கு நல்லா அல்வா வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ கடைசியாக இன்னும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நெய் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சலாக கூட சேர்த்துக்கலாம். நெய் நிறைய சேர்க்கும் போது இந்த அல்வாவோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. ஹல்வா வந்து ரொம்ப திக்காய் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காயிரும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ஆஃப் பண்ணதுக்கும் இப்போக்கும் எவ்வளோ திக்காகி ஒரு சூப்பரான அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் சும்மா இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு பிஸ்தா பருப்பு வந்து மேலே தூவிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இதை வேணாட்டி விட்டுடலாம். வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். இந்த குக்கரில் வந்து நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் பக்கம் இருக்கும். இந்த கிழங்கை சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கிழங்கு வெந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தும்போது நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சுக்கணும்.
நம்ம எடுக்க போகிற மாவு 2 கப் மாவு எடுக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த 2 சைஸ் உருளைக்கிழங்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கோட அளவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்ல மையாக அரைச்சாச்சு. இதை தனியாக வச்சுட்டு நம்ம முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து அரிசி மாவு கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டிலே பதப்படுத்தின அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். கொரன்னு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. நைஸாக இருக்கிற மாவை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 2 கப் போல் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே உங்களுக்கு எள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு வெண்ணெய் எல்லாம் சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த உருளைக்கிழங்கை வச்சு ஃபஸ்ட் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மாவை வந்து பிசைய அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா ஒட்டாமல் வந்துடும். கொஞ்சமாக மட்டும் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சிருக்கேன். இதையும் நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம். மாவெல்லாம் பாருங்கள் இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு சூப்பராக. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் இதை வந்து தேன்குழல் அச்சில் தான் பிழிய போகிறேன். இந்த தேன்குழல் அச்சில் பார்த்திங்கன்னா 5 ஓட்டை இருக்கும். இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும் கொஞ்சம். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு உலக்கில் நம்ம வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவை வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ பிழியறதுக்கு வந்து இந்த மாதிரி வாழை இலை அப்படி இல்லாட்டி ஒரு சில்வர் தட்டில் வந்து பின்னாடி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் ஷீட்டு, பால் கவர் எதில் வேணாலும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா ரவுண்டாக பிழிஞ்சிக்க போகிறேன். இல்லை நீங்கள் கரண்டியோட பேக் சைடு இந்த அரிக்கரண்டிலாம் இருக்கு இல்லையா அதோட பேக் சைட்லேயும் நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பிழிஞ்சதுக்கப்புறமா அதோட ஓரங்களை வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பரில் கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுட்டு அதில் பிழிஞ்சிங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 3-4 முறுக்கு வந்து நம்ம பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடணும். இப்போ முறுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சைஸில் சுற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நம்ம நல்ல ஓரளவுக்கு பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் உள்ள முறுக்கை நம்ம இப்படி திருப்பிட்டு கையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால. இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் போட்டிருக்கதையும் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும். 3 முறுக்கு வந்து போட்டிருக்கேன். உங்களோட கடாய் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா 1 அல்லது 2 போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சு நம்ம இந்த சலசலப்பு சத்தம் இருக்குது பார்த்திங்களா, முறுக்கு போட்டதுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சலசலப்பு சத்தம்லாம் நல்லா அடங்கணும். அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. முறுக்கோட கலர் வந்து மாறவே இல்லை பாருங்கள். நல்ல வெள்ளை வெள்ளையர்னே இருக்குது. இப்போது நல்லா அது வெந்து சலசலப்பு சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. சூப்பராக உருளைக்கிழங்கு வச்சு உடனடியாக செய்யக்கூடிய முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து கொழுப்பு நீக்கப்படாத பால் தான். அந்த மாதிரி பால் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து நிறையா அந்த ரசகுல்லா குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ இதை இந்த பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி இந்த பாலை வந்து நம்ம திரிய வச்சு தான் பண்ண போகிறோம் இல்லையா? அந்த திரிய வைக்கிறதுக்கு நீங்கள் இதை லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி இதை ஜூஸை தனியாக எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெமனுக்கு எனக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. லெமன் ஜூஸ் சேர்க்குறீங்களோ வினிகர் சேர்க்குறீங்களோ ரெண்டையுமே வந்து நீங்கள் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா சூடேறி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணல. சேர்த்து கிளறும் போதே வந்து பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே வந்து இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பால் திரியிற ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ரொம்ப நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசகுல்லா. அதனால் ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டரோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டேன். சேர்த்த உடனே இது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பவுல் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி வடிகட்டி மாதிரி ஏதாவது ஒரு தட்டோ இல்லை வடிகட்டியோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு துணியை வந்து நனைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பால் திரிய வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம லெமன் ஜூஸோ வினிகரோ சேர்த்து தானே திரிய வச்சுருக்கோம். அந்த ஸ்மெல் வந்து அதுலேருந்து போகிறதுக்காக ஒரு 2-3 தடவை நல்லா நார்மல் வாட்டரை ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த துணியை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வடித்து கொஞ்சம் ட்ரை ஆகி கிடைக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய கட்டைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு மாவு பதத்துக்கு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த உடைக்க பார்த்தீங்கன்னா குருணை ஆட்டம் பொடி பொடியாக வருது இல்லையா, இதையும் நம்ம கண்டினியூஸாக பிசைஞ்சிட்டே இருக்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு மாவு மாதிரி வரும். அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம அதை வந்து ஷேப் பண்ணி உருட்ட முடியும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கணும். சம்டைம்ஸ் வந்து இது பிசையும் போது கொஞ்சமாக மைதா மாவு, ரவை அப்படிலாம் சேர்ப்பாங்க. பட் அது எதுவுமே சேர்க்காம நம்ம கரெக்டான அளவுக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சிட்டோம்னாலே சூப்பராக நம்மளுக்கு வந்து ஷேப் பிடிக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கண்டினியூஸாக அப்படி அழுத்தி பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு ஒரு மாவு பக்குவத்துக்கு இது வரணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையிலேயே ஓரளவுக்கு நல்லா ஒரு ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்ல பர்ஃபெக்ட் பாலாக வரதுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக என்னென்னா கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜீராவில் போடும்போது விரிசல் இல்லாமல் வரும். அதனால அந்த மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கணும். நம்ம மாவை வந்து அந்த நல்லா பிசைஞ்சோம்னா தான் இது உருட்டி கிராக்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஷேப் வந்து பிடிக்க வரும். அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதே மாதிரி ஒரே சைஸ் பால்ஸாக வந்து நம்ம உருட்டிக்கணும். நம்மளுக்கு 1 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ எல்லாமே உருட்டி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்க்க போகிறோம். ஏலக்காய் பொடி சேர்க்காம 4 ஏலக்காவை லேசாக கீறி விட்டு சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு இந்த சர்க்கரை எல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா தளன்னு கொதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம பால்ஸ் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வேகமாக போட்டுடணும். கடகடன்னு போட்டுட்டு உடனே மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக மூடி உள்ள ஒரு பாத்திரத்துல தான் நீங்கள் இதை செய்யணும். நல்லா மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்லலாம் வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கண்டினியூஸாக இந்த மாதிரி தளன்னு கொதிச்சுட்டே இருக்கணும். இடையில திறந்து பார்க்கக்கூடாது. அப்படியே மூடியே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக விடாமல் அது கொதிக்கிற மாதிரி அளவு உள்ள தீயில நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பால்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகி அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் ஒரே தீயிலேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போது 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணாலுமே நீங்கள் அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை திறக்கக்கூடாது. திறந்தீங்கன்னா அந்த பால்ஸோட சைஸ்லாம் சுருங்கி சின்னதாயிரும். அதனால தான் சின்னதாயிடுச்சுன்னா ரொம்பவே ஹார்ட் ஆயிரும். நம்மளுக்கு பெருசாகவே இருக்கும்போது தான் அந்த சிரப்லாம் உள்ளே இருந்துட்டு நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அதனால இதை அப்படியே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த சைஸை விட இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்திருக்கு. இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய அந்த ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் குங்குமப்பூ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கும்போது நம்மளுக்கு கலர் வந்து அந்த லைட்டு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ப்ளெயினாக இந்த ஏலக்காய் மட்டுமே இருக்கிறதே நல்லாயிருக்கும். சூப்பராக திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு ஹல்வா கோதுமை மாவை வச்சு பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடானதும் ஒரு 10 போல் முந்திரியை 1-2 உடச்சி சேர்த்து அதையும் லேசாக கோல்டன் ப்ரௌன் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி வறுப்பட்டதும் நெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு முந்திரியை மட்டும் தனியாக ஒரு குட்டி பவுலில் மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து ஸ்டவ்வை நல்ல லோ ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கிளறி இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த நெய்லேயே வறுக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கருகிராமல் ஒன்று போல் நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு வரும். கோதுமை மாவோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. நெய்யில் வறுப்பட்ட வாசனையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நம்ம கோதுமை மாவை குக் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். 1/4 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுகரும் கோதுமை மாவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை பாதி சேர்த்துருக்கேன். பாதி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு பாதி மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ நான் இது வரைக்கும் சேர்த்துருக்கிறது 1 கப் தண்ணி. இன்னொரு 1/2 கப் தண்ணி வந்து இருக்குது. இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மீதி இருக்கிற 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி தட்டுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகளெல்லாம் உடஞ்சி நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். ஃபுல்லாகவே வந்து நான் நல்ல ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் இந்த அல்வா கிளறிட்டுருக்கேன். இப்போ இந்த அல்வா ரெடி ஆகிட்டுருக்க டயத்தில் நம்ம இந்த அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு குட்டி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்டவ்வை ஓரளவுக்கு சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுடணும். இந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்ததை விடவே இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து ஹல்வாவில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டதுமே வந்து நம்மளுக்கு திருநெல்வேலி அல்வா கலர் வந்து கிடச்சிடும். நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் வெறும் கேரமலைஸ் பண்ணி ஊற்றும் போதே நம்மளுக்கு சூப்பரான ஒரு கலர் கிடச்சிரும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நெய் போதுமானதாக இருக்கும். மொத்தமாகவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் 2, இப்போ 1. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வேணால் நெய் சேர்த்துக்கலாம். பட் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறிட்டே இருக்க ஹல்வா வந்து நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்க வந்து அது திக்காகி வந்துடும். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாக போகுது. நல்லா நம்மளுக்கு பார்க்கும்போதே தலைன்னு அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஓரத்தில் நம்ம சேர்த்த நெய் லேசாக கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஹல்வாவோட பக்குவம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக அப்படி ஹல்வாவை எடுத்து இப்படி வெட்டிங்கன்னா அப்படியே மடிப்பாக விழுகும். அதே சமயத்தில் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்படி மாற்றும் போதே பாருங்கள் ஹல்வா வந்து திருநெல்வேலி ஹல்வா மாதிரி அப்படியே மடிப்பாக விழுகுது. இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு ஒரு சூப்பரான மசால் கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுக்காத வேர்க்கடலை தான். அதை இந்த பவுலில் சேர்த்துட்டு இந்த அளவு வேர்க்கடலைக்கு 1/3 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணியை வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான பக்குவத்துக்கு கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அந்த கடலையில் அந்த மாவு ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் கோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மட்டும் ட்ரையான மாவு இருக்கிறதுனால ஒரு 2-3 ட்ராப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக உதிரியாக கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் இப்படி உதிர்த்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணும்போது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கவனமாக கலந்து விடுங்க. சூடாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு இதை அப்படியே உதுத்து விட்டாலே போதும். ஏன்னா நம்ம கடலையை வந்து மிக்ஸ் பண்ணும் போதே உதிரியாக இருக்க மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடுறதுக்குமே. நல்லா இந்த மாதிரி லேசாக உதுத்து விட்டிங்கனாலே தனித்தனியாக விழுந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து அதை மெதுவாக திருப்பி விடலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா மிதமான தீயிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கடலையெல்லாம் ரொம்ப கருகிராமல் நம்மளுக்கு அந்த மசாலாவும் நல்லா வறுபட்டு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுறணும். அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கடலையும் வெந்து மசாலாவும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. சலசலப்பு சத்தமும் அடங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி அளவாக வந்து கடலையை போட்டு எடுக்கணும். ஒரே தடவையில் நிறைய போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் சுற்றிட்டு கரெக்டாக வறுபடாது. அதனால் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எல்லா மசால் கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது உடனே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.